ஹாய் ஆல், நம்ம ஷைனி க்ளோவில் மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங்கில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். எதனால் பபுள்ஸ் வருது அப்படின்னா, சோப் மேக் பண்ணும்போது மெல்ட் பண்ணும்போது அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்கறதுனால பபுள்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ சேம் லெவல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்டான டெம்பரேச்சர் ஆல்ரெடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாய்லர் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. செகண்ட் ரீசன், நம்ம சோப் பேஸை ஸ்மால் க்யூப்ஸாக கட் பண்ணி மெல்ட் பண்ணும்போது நம்ம மிக்சிங் கொடுப்போம் இல்லையா, அந்த மிக்சிங் ஸ்லோவாக கொடுங்க. ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாலும் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். தேர்ட் ரீசன், நம்ம சோப் பேஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் மோல்டில் போர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ளோ கரெக்டான ஃப்ளோ பண்ணுங்கள். அப்போ தான் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஃபாஸ்ட்டாக போர் பண்ணும்போது பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் ரீசன், மோல்டில் சோப்பு போர் பண்ணதுக்கப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி இருக்கிற பபுள்ஸ்லாம் செட்டில் ஆகிடும். ஃபிஃப்த் ரீசன், நம்ம ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் பவுடர்ஸ் ஆக்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ணும்போது சோப் பேஸில் அதை மிக்ஸ் பண்ணும்போதும் நமக்கு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் அந்த பவுடரோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபைனல் ரீசன், சோப்பை நம்ம செட் ஆக டைம் கொடுப்போம் இல்லையா, அது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கொடுத்தீங்கன்னா சோப் ஃபினிஷிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு அந்த செட் ஆகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா சோப்பில் கிராக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பபுள்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரூம் டெம்பரேச்சர்லேயே சோப்பை செட் பண்ண விடுங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா கரெக்டாக டெம்பரேச்சர் தெரிஞ்சு மெல்ட் பண்ணுங்கள், மிக்சிங் ஸ்லோவாக பண்ணுங்கள், தென் போரிங்கும் கரெக்டாக பண்ணுங்கள். தென் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் சோப்பை செட் பண்ண விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்மூத்தி ஃபினிஷில் சோப் எந்த பபுள்ஸும் இல்லாமல் லுக் வைஸ் டெக்ஸ்சர் வைஸ் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 8 வீடியோவில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணும், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணால் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 8 வீடியோஸில் பார்க்கலாம். ஆல்ரெடி 6 வீடியோஸ் நம்ம பேஜில் அப்லோட் ஆகிருக்கு. வேணும்னா பேஜை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சோப் மேக்கிங்கோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ்க்கு நம்ம ஷைனி க்ளோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.